உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஜோசியத்தை மட்டும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டேன்னா உலகத்தில் இவ்வளோ பொருட்செலவு இவ்வளோ ஆராய்ச்சி எதுவுமே தேவையில்லை. மருந்து கம்பெனிக்காரங்களாம் தேவையில்லாமல் சம்பாதிக்க மாட்டான். நீ ஜோசியத்தை என்னைக்கு விஞ்ஞானம் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அதை முழுசாக ரிசர்ச் பண்ணுறியோ அன்றைக்கி இந்த துறைகள், இந்த மருத்துவத்துறை மற்ற துறை எதுவுமே தேவையில்லை. பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்துன்னு இருக்கிட்ட ஒரே வாரத்தில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கு சிம்பிள் பரிகாரத்திலே முடிச்சுடுறோம். கேன்சரே சரி பண்ண முடியும் சார் ஜோசியத்தால். எப்படி சார் பல மாத்திரை மருந்துகள், கீமோதெரப்பி, அவர்களால் நம்பிக்கை துரோகம் நடக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் யாருக்குன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால இவங்களுக்கு பிரச்சனை வருது. நண்பர்கள் உறவினர்களால் ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேஷத்துக்கான பரிகாரம் வந்து நீல கலரில் ரிப்பன் இருக்கும். அந்த ரிப்பனை தினைக்கும் கட் பண்ணி அதை குப்பையில் போடணும். ஏதாவது லாஜிக் இருக்கா சார்? சனி பயந்துட்டு வரணும். பார்த்து சனி பயந்துடுவார். ரிப்பன் கட் பண்ணால் பயந்துடுவார். கண்டிப்பாக பயந்துட்டு வரும் சார். இது கேட்கும்போது மக்கள் பயந்துட போகிறானுங்க. ரிஷபத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு 11ல் சனியோட சஞ்சாரம். முதல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதோஷம் இருக்கு இல்லையா, அந்த பிரதோஷத்தில் நந்தி, சிவன் கோயிலில் நந்தி இருக்கும். அந்த நந்தி பக்கத்தில் போய் நின்றுட்டு அன்றைக்கி இவங்க பிச்சை எடுக்கும். அடுத்த ராசி மிதுனம் சார். அனாதை பிணங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த அனாதை பிணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கான. அடுத்த ராசி கடகம். அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் 2026? முதுமலை காட்டில் போயிட்டு எள்ளு உருண்டையும் லட்டு இருக்கு இல்லையா, அந்த லட்டையும் யானைக்கு கொடுக்கணும். முதுமலை காட்டில் போய் தேடி யானை கொடுக்கணுமா சார்? சிம்ம ராசிக்காரங்களுடைய டாமினேஷன் அவங்கள்ட்ட அடங்கி தான் போயிடும். அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அந்த மாதிரி. பட் அப்படி இருக்க வேண்டிய சிம்ம ராசிக்காரங்களே லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா பலூன் இருக்குல்ல, ஆமாம் மேலே பறக்கும். ஆமாங்க. அந்த பலூன் ஒரு லட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த பலூனை பறக்க விட்டுட்டு வரணும். சார், அதாவது நம்ம கடைசியாக ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அதில் நீங்கள் சொன்ன பரிகாரம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரிப்பனை கட் பண்ணி போட சொன்னீங்க, பச்சை கலர் ரிப்பனு. அப்புறம் ஏதாவது வெளில போனால் லட்டு சாப்பிட சொன்னீங்க, மஞ்சள் கலர் லட்டு சாப்பிடுங்க, இதில் ஒரு சயின்டிஃபிக் இருக்குது, அதில் ஒன்று இருக்குது, கண்ணாடியை உடச்சி போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேட்கும் போது என்னடா இது கொஞ்சம் வியர்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நிறைய ட்ரை பண்ணவங்களும் இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2025 பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்து 2026 ஆரம்பிக்க போகுது, அதுக்கும் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசலாமா சார்? கண்டிப்பாக. ஓகே. ஸோ முதல் ராசி மேஷம், அவங்களுக்கு எப்படி இருக்கும் 2026? 2026 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி திருக்கணித ரீதியாக தான் சனி பயிற்சி நடந்து 12ல் சனி வந்திருக்கு. இப்போது வாக்கியம், அதாவது ரெண்டுத்துக்குமே நியரஸ்ட் ஒரு 11 months பீரியட் இருக்குது. இப்போ மார்ச் மாதம் சனி பயிற்சி வருது. அப்போது இன்னும் ஸ்ட்ராங்காக, இது வரைக்கும் மேசராசிக்கு 7.5 சனியால் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்தாலும் இனி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது சில விஷயங்கள் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும்போது பிரச்சனை குறைக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது வீண் விரயங்கள், உடல் நல பாதிப்புகள், உடல் மருத்துவ செலவினங்கள் வர்றது, நண்பர்கள் உறவினர்களால் ஏமாற்றப்படுதல், அவர்களால் நம்பிக்கை துரோகம் நடக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் யாருக்குன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால இவங்களுக்கு பிரச்சனை வருது. நண்பர்கள் உறவினர்களால் ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3ஆம் இடத்துல குரு சஞ்சாரித்து ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சி வந்தது. குரு 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம குருவாக போயிடுவார். ஸோ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு 11ல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறார், டிசம்பர் 2026 வரைக்கும். அப்போ ராகுவோட இது மட்டும் பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. பணம் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். பட் மணி ஃப்ளோ நல்லா இருக்குன்னா அகலக்கால் வைக்கக்கூடாது. அகலக்கால் வச்சாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான். யாரையுமே முழுசாக நம்பக்கூடாது. ஏன்னா எந்த நேரத்தில் யார் துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஓகேங்களா. அதனால் யாரையுமே நம்பக்கூடாது. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. நண்பர்களுக்கு உதவ போய் இவங்க உபத்திரத்தில் மாட்டிக்குவாங்க. நண்பர்களுக்கு ஒரு அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். பணம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா பணத்தை லிக்யூட் கேஷாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது. ஸோ அதை நீங்கள் 3 விஷயத்தில் பண்ணலாம். ஒன்று, தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். இல்லை சொத்து, வீடு வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். புதுசாக வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி. அதில் நீங்கள் வீடு கட்டுறதோ இல்லை எது வாங்கினாலும் கொஞ்சம் பிரச்சனைகளோட இருக்கும். அது பிரச்சனைகள் இருந்தாலும் அதனால பெனிஃபிட் தான், சொத்து கைவிட்டு போகாது.
நிறைய பேருக்கு வந்து இந்த 7.5 சனியில் விரை சனி நடக்கும்போது வீடு கட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி வேலை செய்யாது. ஓகே. 7.5 சனிக்கு சரியான பரிகாரமே அதுதான். என்னது, அந்த நேரத்தில் வீடு கட்டிடணும். அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று இஎம்ஐ போட்டோ ஏதோ ஒன்று இஎம்ஐ எல்லாம் இப்போ இந்த நேரத்தில் இஎம்ஐ யூஸ் பண்ணணும். ஓகேவா, இஎம்ஐ போட்டு ஏதாவது வாங்கணும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது 7.5 சனியால் பெரிய அளவு பிரச்சனை வருதில்ல. யாரெல்லாம் சொத்து வாங்குறவங்களோ, யாரெல்லாம் வீடு வாங்கணும், கார் வாங்குறாங்களோ, அவங்களுக்குலாம் 7.5 சனியால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காதுங்க. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஸ்டைலில் மேஷத்துக்கான பரிகாரம் இருந்துச்சுன்னா? இவங்களுக்கான பரிகாரம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப இந்த இது நீல கலரில் ரிப்பன் இருக்கும். ஓகேங்களா, கடையில் வாங்கிக்கலாம். அந்த ரிப்பனை வாங்கி சும்மா ஒரு கை அளவு ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு அளவு கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு அந்த ரிப்பனை தினைக்கும் கட் பண்ணி தூள் தூளாக கட் பண்ணணும். ரொம்ப நெருக்கி கட் பண்ணி அதை குப்பையில் போடணும். இதை வந்து அவங்க பண்ணிட்டு வந்தாவே அவங்களுக்கு வந்து பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. ஏதாவது லாஜிக் இருக்கா சார்? ஏன்னா நீல கலர் மேஷம் கனெக்ட் ஆகுதா? ஏன்னா கட் பண்ணி குப்பையில் போட சனி நீலம். ஓகே, நீலம்னா சனி, 7.5 சனியால் பாதிப்பு. ஓகே. ஸோ அந்த நீல கலர் ரிப்பன் நான் துண்டு துண்டாக வெட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். அடடா, சனி பயந்துருவார் நம்மளை பார்த்து. சனி பயந்துருவார், ரிப்பன் கட் பண்ணால் பயந்துருவார். கண்டிப்பாக பயந்துருவார். சார் இது கேட்கும்போது மக்கள் பயந்துட போகிறானுங்க. இல்லை, ஆக்சுவலி இதெல்லாம் பெரிய சயின்ஸ் பாஸ். சரி, புரியுது சார். அதான் நானும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அடுத்த ராசி ரிஷபம், அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். ரிஷபத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து 11ல் சனியோட சஞ்சாரம். ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் 2ல் இருக்குது. ராகு கேதுவோட சஞ்சாரம் 10ல் ராகு 4ல் கேது. இதில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா 4ல் இருக்கிற கேது மட்டும்தான். 4ல் இருக்கிற கேதுனா மன அமைதியின்மை, தாய் உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தாலும் 11ல் இருக்கிற சனியும் ஜூன் மாதம் வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் சூப்பரான விஷயம். அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சனியோட பார்வை ராசியிலே படுறதுனாலையும் வாக்கியப்படி வந்து சனி பயிற்சி இன்னும் ஆகலை, மார்ச் மாதம் தான். அதனால் வந்து பெரிய அளவு பெனிஃபிட்டை வந்து ரிஷப ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அனுபவிச்சு. 11ல் சனி இருந்தால் சூப்பர், ராஜயோகம். ஆனால் 11ல் சனி இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மாற்றம் வராதனால பெரிய அளவு பெனிஃபிட் இருக்காது. ஓகேங்களா, 26ல். ஆமாம், இல்லை ஸ்டார்டிங்கில் இது வரைக்கும் 2024 மார்ச்சில் ஏப்ரலில் வந்து சனி பயிற்சி ஆச்சு இல்லையா, அதனால பெருசாக தெரியாது இது வரைக்கும். பட் இனிமேல் இந்த மார்ச் மாதம் நடக்க போகிற வாக்கிய ரீதியான பஞ்சாங்கப்படி நடக்கிறதுனாலையும் இப்போது அந்த அது நடக்கிறதுனால சனியோட முழு 11ஆம் பாவத்தில் முழு எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, பட் சனியோட பார்வை அங்கே இருக்கிறதுனால அங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. பெரிய அளவுக்கு முதல்ல ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஓகேங்களா, அதை சரி பண்ணுறதுக்கான பரிகாரங்களை பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆயிரும். நினச்சதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில். இவ்வளோ நாள் எதுக்காக கஷ்டப்பட்டாங்களோ, இவங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சு போராடுறாங்க இல்லையா, அந்த லட்சியங்கள்லாம் இந்த வருஷத்தில் நிறைவேறும். இப்போ ஒருத்தர் சினிமாக்கள் இதில் வந்து டைரக்டர் ஆகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னா 10-15 வருஷம் முயற்சி பண்ணி இன்னும் சான்ஸ் கிடைக்கல, இந்த வருஷம் கிடைச்சிடும். ஓகேங்களா, மேரேஜ் ஆகாமல் இந்த வருஷம் மேரேஜ் ஆயிரும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். தொழிலில் பெருசாக முன்னேற முடியல அப்படின்னா தொழிலில் முன்னேறிடுவாங்க. அஃபிஷியலி அவங்க பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சா அதுவும் ஆயிடுவாங்க. ஸோ நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டம். பணம் வந்து நல்லா புழங்கும். பணம் வந்து நல்லா மணி ஃப்ளோ வந்து இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து மணி ஃப்ளோ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான டைமு. எதையுமே வெல்லக்கூடிய ஆற்றல். ஒரு கேஸ் இருக்குது, அது முடியல அப்படின்னா இந்த வருஷம் கேஸ் முடிஞ்சு அதனால இவங்களுக்கு பெனிஃபிட் வந்துடும். இல்லை வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதில் நடக்கும். கார் வாங்காதவங்க கார் வாங்குவாங்க. ஸோ அற்புதமான காலகட்டமாக இந்த 2026 வந்து ரிஷபராசிக்கு இருக்குது. பட் முதல்ல ஸ்டார்டிங் ட்ரபிள், அதை சரி பண்ணுறதுக்கான பரிகாரங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய சக்ஸஸை பார்க்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு 80 to 90% ரிஷபம் வந்து ஆமாம், அற்புதமான டைம் தான். ஆமாம், சில பரிகாரம் சொன்னீங்களா சார், அந்த பரிகாரம் என்னது? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதோஷம் இருக்கு இல்லையா, அந்த பிரதோஷத்தில் வந்து நந்தி, சிவன் கோயிலில் வந்து நந்தி இருக்கும். அந்த நந்தி பக்கத்தில் போய் நின்றுட்டு அன்றைக்கி இவங்க பிச்சை எடுக்கணும். அன்றைக்கி வந்து பிச்சை எடுத்து அந்த காசில் இவங்க ஈவினிங் அந்த 6 மணி 4:30 to 6, 7 அந்த டைமில் தான் இந்த பிரதோஷம் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டைமில் போயிட்டு இவங்க அந்த நந்திக்கிட்ட நின்று பிச்சை எடுத்து அந்த காசில் இவங்க அன்றைக்கி இரவு சாப்பாடை முடிக்கணும். அந்த காசில் வந்து ஏதாவது பக்கத்தில் இந்த கோயில் காலை அந்த மாடெல்லாம் இருக்கு இல்லையா, தெரிஞ்சு எங்கே இருந்தால் அதுக்கு வந்து வெல்லம், கீரை, வாழைப்பழம் அந்த மாதிரி கொடுக்குறது. அப்படி அதுக்கு முடியாதவங்க நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுறது. இந்த பரிகாரத்தை அவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் சரியாயிட்டு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அடுத்த ராசி மிதுனம் சார், அவங்களுக்கு எப்படி இருக்குது 2026? மிதுனமுக்கு வந்து இப்போ போகிறது வந்து ஜென்ம குரு போயிட்டுருக்கு. ஜென்ம குரு வந்து மென்டல் டென்ஷன் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, எதிர்காலம் பற்றி பயம், நம்ம லைஃப் இப்படியே போயிருமா, எல்லாருக்குமே நல்லா தெரியும் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ட்டு. ஆனால் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அவனால் சமாளிக்க முடியாது. அதுதான் லைஃப். ஆமாம், அதுக்காக தான் கவலை பண்ணுறான் மனுஷன்.
அந்த டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். இந்த நம்ம லைஃப் இப்படியே போயிடுமோன்னு ஒரு பயம், அவனையும் அறியாமல் அது பொய்யோ உண்மை, அது உண்மை இல்லை நாளைக்கு லைஃப் மாறலான்னு கூட அவனுக்கே தெரிஞ்சாலும் அந்த மென்டல் டென்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க தொழிலில் வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்குது. 2025 இப்படி இருக்கும். 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். நினச்சதெல்லாம் சாதிக்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் வரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல், திருமண வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை. ஓகேங்களா? எடுக்கிற முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள். இது எல்லாமே ஜூன் மாதம் 2006க்கு அப்புறம் மிதுன ராசிக்கு சூப்பராக இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் செமையான யோகமான விஷயங்கள்லாம் மிதுனத்துக்கு நடக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்க ராசிக்கு மாதிரி இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 6 months. ஆமாம், 6 monthக்கு அப்புறம் பீக்கில் இருக்கிற ராசினா மிதுனம். ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் சார், மிதுனத்துக்கு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா அனாதை பிணங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த அனாதை பிணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது. ஓகேங்களா? அப்படி இல்லை, பொருளாதார நிலையில் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் ஏதேனும் மரணம் நிகழ்ந்தால் அந்த மரணத்துக்கான நிகழ்வுகளை எடுத்துக்கிறது, செலவுகளை எடுத்துக்கிறது. ஸோ அது பண்ணும்போது சூப்பரான யோகம். அது இவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த 2020 பீக்கு செம்ம பீக்கு போயிடும். இல்லை, அது என்ன கனெக்ஷன் சார்? ஏன்னா அவங்களுக்கான அந்த வழியை வந்து எப்படி கடத்துற மாதிரியா இல்லை? சனி 10ல் இருந்து கர்மா, அந்த கர்மா பண்ணணும். ஓகே, அந்த கர்மாவை பண்ணும் பொழுது அது வந்து பாசிட்டிவ். அதாவது வந்து எந்த கிரகமும் 2 விஷயங்களை செய்யும் எப்பயுமே. நீங்கள் என்னதான் இருந்தாலும் 2 விஷயங்களை செய்யும், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். நெகட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது பெரிய பிரச்சனைகள் நமக்கு கொடுக்கும். பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டைமில் நெகட்டிவ் குறைஞ்சி தானாகவே நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ 10ல் சனி இருக்கும் பொழுது அது கொடுக்க வேண்டிய நெகட்டிவ் நம்ம சுற்றி சில மரணங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போது அதோட பாசிட்டிவ் என்னென்னா நம்ம தொழிலை ஸ்திரமாகிறது, நினச்சதை சாதிக்கிறது. ஸோ அந்த நெகட்டிவ் நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது, நெகட்டிவ் நம்மள ஆக்டிவேட் பண்ணும்போது பாசிட்டிவ் தானே நடக்கும். அடுத்த ராசி கடகம், அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் 2026? கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சு ஒரு 5 வருஷமாக இப்போ தான் அந்த ரிலாக்ஸேஷன் வந்திருக்கும், போன ஏப்ரலுக்கு அப்புறம் தான். பட் இருந்தாலும் சில பேருக்கு முழுசாக தெரியாது. ஏன்னா அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நடக்கும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இனி இந்த வருடத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது ஜென்ம குரு இருக்குது. குருவும் வந்து ஜூன் மாதம் வரைக்கும் 12லேருந்து அதுக்கப்புறம் ஜென்ம குரு போயிடுது. 2லேயும் 8லேயும் 2ல் கேதுவும் 8ல் ராகும். கொஞ்சம் கஷ்டமான காலம்தான். பட் 9ல் சனி இருக்கிறது இது வரைக்கும் 5 வருஷமாக இருந்த எல்லா பிரச்சனைகள்லையும் அவங்க வெளியே கொண்டு வந்துடும். வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எல்லா வகையிலுமே பெனிஃபிஷியலான டைமு, எடுக்கும் முயற்சி அனைத்திலும் வெற்றி. முக்கியமாக நிறைய பேர் வந்து ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கன்ஃபார்மாக இந்த வருஷம் நீங்கள் எழுதி கொடுக்கலாம், ஃபாரின் போகிறதுக்கு நீ ட்ரை பண்ணிட்டுருக்கியா, கண்டிப்பாக ஃபாரின் போயிடுவேன். ஓகேவா? அதே மாதிரி இது வரைக்கும் இருந்த தடைகள், ஜாப் சரியான ஜாப் இல்லையா, நல்ல ஜாப் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருது. திருமணம் நடக்குது. எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்க. இது வந்து ஒரு அற்புதமான பீரியட் அப்படின்னு சொல்லலாம் யாருக்கு, இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம். ஓகே, அவங்களுக்கான பரிகாரம் சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த முதுமலை காடு இருக்கு இல்லையா, முதுமலை காட்டில் போயிட்டு ஒரு சனிக்கிழமையோ இல்லை வேலைக்கிழமையிலையோ எள்ளுருண்டையும் லட்டு இருக்கு இல்லையா, அந்த லட்டையும் யானைக்கு கொடுக்கணும், இவங்களும் சாப்பிடணும். அது பண்ணிட்டாவே அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். முதுமலை காட்டில் போய் தேடி யானை கொடுக்கணும் சார்? யானை வந்து முதுமலை காட்டில் தான், அதுதான் தேடி நம்ம போறோம் சார். பிரச்சனை ஆகிட போகுது சார் அங்கே. அவங்களுக்கு போயிட்டு நல்லா இருக்க ராசி போய் உள்ள போய் பிரச்சனையை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும்ல. அது உங்களுக்கும் பெனிஃபிஷியல், யானைக்கு ஒரு வேலைக்கு வந்து லட்டு சாப்பிடுறதுல சந்தோஷமா. அது லட்டு கொடுப்பாங்களா யானைக்கு போயிட்டு? ஒரு மிதிச்சுன்னா காலி சார் அவங்க. நீங்க ஏன் அப்படியெல்லாம் நல்ல விதமா நீங்க வந்து மதம் பிடிச்ச யானையை போய் பாக்குறீங்க. யானை ரொம்ப நல்ல விஷயங்க. அந்த மாதிரி ஒரு சாந்தமான ஒரு ஜீவனை வந்து பார்க்கவே முடியாது, அவ்வளோ அன்பா பழகிறது. ஓகேங்களா? அது நீ மதம் பிடிச்ச பண்ணி உங்க மனுஷனுக்கு கோவம் வந்தாலே பிரச்சனை தான். அது யானைக்கு போய் அவ்வளோ பெரிய அதுக்கு ரெடி பண்ணிட்டு போகணும்ல, இவ்வளோ பெருசாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இல்லை, நீங்கள் சின்ன லட்டே ஒரு 1 கிலோ 2 கிலோ ஒன்றா கொடுக்கலாம்ல. ஓகே,
ஸோ லட்டு வாங்கி லட்டு அப்புறம் லட்டு எள்ளு உருண்டை எள்ளு உருண்டை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவன் அதுக்கும் கொடுக்கணும், நம்மளும் சாப்பிடணும். சூப்பர் சார். ஆமாம், சிறப்பு, நல்லா இருக்குது இந்த ராசிக்கு. அண்ட் அடுத்து சிம்மம், அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு 2026? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு காலம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இருக்கிறதுலையே ராஜ ராசி, அதாவது வந்து உலகத்தில் வந்து நமக்கு வேறு எந்த கிரகங்களும் அவ்வளோ சீக்கிரம் கண்ணால் பார்க்க முடியாது. சூரியனை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம். அதில் சூரியன் தான் இருக்கிறதுலே ராஜகிரகம், அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம எந்த ராசியாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுடைய டாமினேஷன் அவங்கள்ட்ட அடங்கி தான் போயிடும், அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அந்த மாதிரி. பட் அப்படி இருக்க வேண்டிய சிம்ம ராசிக்காரங்களே லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை போய் மாட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் அவங்களுக்கு அஷ்டம சனி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆனாலும் 11ல் குரு இருந்தது. போன ஏப்ரல்லேருந்து 11ல் குரு இருந்ததுனால பெரிய அளவு பிரச்சனை இல்லை, சமாளிக்க முடிஞ்சது அவங்களால. ஆனால் இப்போது என்ன நடக்கும், இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சியும் ஆன பின்னாடி அஷ்டம சனியோட வீரியம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஜென்மத்தில் கேது இருக்கிறது வந்து மனக்குழப்பத்தையும் வெறுப்பையும் விரக்தியும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, பேசாமல் சாமியாராக போயிடலாம் அப்படின்னு எல்லா சிம்மராசிக்காரங்க சொல்லுவாங்க. நீங்கள் யார் வேணால் கேட்டு பாருங்கள். லாஸ்ட் 2 இயர்ஸில். ஆமாம், இப்போ ஒரு 6 மந்த்தாக 6 மந்த்தாக தூக்கம் வராது, ஒழுங்கான தூக்கம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதோ மண்டையில் ஏதோ மூளையில் ஏதோ ஓடிட்டே இருக்கும் மனசில். ஓகேங்களா? அதே நேரத்தில் எதுக்கு இந்த வாழ்க்கை, பேசாமல் நம்ம சாமியாராக போயிடலாம் அப்படின்னு சிம்மராசிக்காரன் எல்லாருமே சொல்கிற லெவலில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் இந்த விஷயம் வந்து அடுத்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அதிகமாகும். அதனால் வந்து சிம்மராசி டிசம்பர்னா இப்போ 26 ஃபுல்லாக அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும் பிரச்சனை. அது இல்லாமல் எடுக்கிற முயற்சிகளில் தடைகள் வந்துகிட்டே இருக்கும், யாரையும் நம்ப முடியாது, நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக இருக்கும், உடல் உபாதைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீண்ட தூர பயணங்கள், இரவு நேர பயணங்களை முற்றிலும் அவங்க தவிர்க்கிறது நல்லது தனிப்பட்ட முறையில். ஓகேங்களா? பஸ்ஸில் போகிறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவங்களாம் வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு லாங்கெலாம் போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ஓகேங்களா? யாரையும் பகைச்சிக்கக்கூடாது. அதே மாதிரி ஜாபில் பிஸ்னஸில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் நம்பக்கூடாது, மற்றவங்க யாரையும் நம்பக்கூடாது, இவங்க தான் அதை டைரெக்டாகவே பார்க்கணும். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, ஜாபில் இருக்கிறவங்க ஹையர் அஃபிஷியல் கூட பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த காலகட்டங்களில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. எப்பயுமே எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாம் மாறும். நம்ம எந்த விஷயத்த சொல்லியிருக்கிறோமோ அந்த விஷயத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா அந்த விஷயத்தை தவிர்க்கலாம். புயல் வருது அப்படின்னு முன்கூட்டியே சொன்னால் நம்ம அன்றைக்கி லீவ் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே, நேற்று பாருங்கள் புயல் ப்ரிடிக்ஷன் தப்பாச்சு. ஓகே, ப்ரிடிக்ஷன் தப்பானோடனே பசங்கள்லாம் ஸ்கூல் போய் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி புயல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம்னா அவங்க அதுலேருந்து சேஃப்டி ஆகிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வருது ஜோதிட ரீதியாக, பிளானட்டரி பொசிஷன் சரியில்லை அப்படின்னும் நம்ம முன்னாடி சொல்லும்போது அது சேவ் பண்ணிக்கணும், பயமுறுத்துறதுக்காக இல்லை. ஓகே சார், அப்போ நீங்கள் 2020 வரைக்கும் மேக்ஸிமம் அடி வாங்க போது சிம்மராசி சொல்லிட்டீங்க. ஆமாம், அவங்களுக்கு தான் இப்போ பரிகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது. அவங்களுக்கான பரிகாரம் நச்சுன்னு சொல்லுங்கள் சார். ஆட்டுக்கால் சூப் இருக்கு இல்லையா, ஆட்டுக்கால் சூப்பு ஞாயிற்றுக்கிழமை இவங்க சாப்பிட்றதும் தானம் பண்ணுறதும் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதும் இல்லை வீட்டில் செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறதுமே ஒரு சூப்பரான பரிகாரம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. வெஜ்ஜுக்கு முடவாட்டுக்கால் சூப்பு. முடவாட்டுக்கால் சூப்பு அது என்ன சார்? அது வெஜ் சூப்புங்க. வெஜ் சூப்பா? ஓகே ஓகே. நெட்டில் அடிச்சு பாருங்க, முடவாட்டுக்கால் சூப்புன்னு ஒரு சூப் குடிக்கணும், அவ்வளோதான். அப்படி இல்லை எந்த சூப்பா குடிக்கலாமா? இல்லை, ஆட்டுக்கால் சூப்பு. அப்புறம் இது வந்து வெஜ் இல்லைங்க, ரெண்டுக்கும் ஈக்குவலன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, சேம் மசாலா இல்லைங்க, அதனுடைய குணம். ஓகே, இதுல பெரிய சயின்ஸுங்க, உங்களுக்கு புரியுமா? அதான் புரியல சார், அதான் நான் கேட்குறேன். ஆட்டுக்கால் சூப்பு மேக்ஸிமம் யார் சாப்பிடுவா? ஆட்டுக்கால் சூப்பு உடம்பு கொஞ்சம் லைட்டா வலு ஏற்றதுக்காக சாப்பிடுவாங்க. அது அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சாப்பிடுவாங்க தெரியல சார், அது நம்ம சாப்பிட்டது இல்லை சார். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மெயின் வந்து கால் அப்படி போனுன்னும் போதே அது வந்து கால்சியம். ஆமாம், சனி வந்து கால்சியத்தை குறிக்கும். புரியுதா? ஸோ அங்கே காலுன்றதும் சனியை குறிக்கும். ஓகே, ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டா சனியோட எஃபெக்ட் கம்மியாகும். அது டேப்லெட் இருக்கே சார், கால்சியம் அது நிறைந்த சாப்பிடுங்க. ஓ சூப்பர். இது மூலியமா நான் ஒரு பரிகாரம் சொல்கிற மாதிரி. ஆமாம், கால்சியம் நிறைந்த இருக்க ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டா சரியாயிடும். இங்கே எல்லாமே சயின்ஸ் தாங்க. இல்லை சார், எப்படி சார் இது கிராக் பண்ணுறீங்க? இப்போ வந்து இவங்க வந்து கால்சியம் கொஞ்சம் டிஃபிஷியன்சியாக இருக்குது, இவங்க இதை சாப்பிட்டா சரியாயிடும் சார். ஒரு பிளானட்டோட எஃபெக்ட் இப்போ வந்து நீங்கள் இப்போ சூப்பரான இன்ட்டு கொடுக்குறேன், எல்லாருக்கும் யூஸ் ஆகும். யாருக்கெல்லாம் குரு தேசம் நடக்குதோ அவன் சாப்பிட்டாலும் அவன் பட்னியாக இருந்தாலும் அவனுக்கு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிரும். எப்படி சார் சொல்கிறீங்க? உடம்புல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிரும். குருவோட இது குரு வந்து கொழுப்புக்கு காரகன்.
அவனுடைய ஆதிக்கம் அவனுடைய ஒருத்தருடைய லைஃப்பில் இன்க்ரீஸ் ஆகும்போது அவன் என்ன தான் பண்ணாலும் அவனுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்துடும். ஓகேவா? நீ கொலஸ்ட்ரால் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த விஷயத்துமா அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழல் வந்துடும். அடுத்து கன்னிராசி எப்படி சார் இருக்கும் 2026? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டைம் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா 7ஆம் வீட்டில் சனி, கண்டக சனி ஆரம்பிச்சிருச்சு. பட் வந்து 10ஆம் வீட்லேயும் குரு, 10ஆம் வீட்டில் வந்து ஜூன் மாதம் வரைக்கும் குரு. அதனால் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் லைஃப்பில். 6ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவும் 12ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவும் தான் அவங்களுக்கு பெனிஃபிஷியல். ஏன்னா கேதுன்னும் போது அவங்க நிறைய கோயிலெல்லாம் நிறைய கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் போயிட்டு வருவாங்க. 6ஆம் வீட்டில் இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் தாக்கு பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் மைண்டில் எப்பயுமே ஒரு நெகட்டிவ் தாட் ஓடிட்டே இருக்கும். எதிர்காலம் பற்றியே இவங்களுக்கே கற்பனைகள், பயங்கள் வர ஆரம்பிச்சிடும். நண்பர்கள், உறவினர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு உதவி பண்ணுறவன்னு சொன்னவன், இவங்க இவ்வளோ நாள் சப்போர்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்களை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸு மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள்ட்ட இருந்து பெரிய அளவு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது. இவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் தப்பாக போகும். ஓகேங்களா? தொழிலில் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து டாமினேட் பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணி இப்போது இவங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது, இவங்களுடைய லெவலுக்கு, அதாவது தகுதிக்கு குறைவான பணிகளை செய்ய நிர்பந்திக்கப்படுறது, இல்லை ரொம்ப ஒரு இடத்துலேருந்து விரும்பத்தகாத இடமாற்றம், இது எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ போயிட்டுருக்கு அவங்களுக்கு. இப்போ போகிற டைம் அப்படி தான் இருக்குது. பட் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், அதாவது வந்து நோய்வாய்ப்பட்டவனை வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கு நல்ல ஐசியூவில் வச்சு, நல்லா ஏசி ரூமில் வச்சு ஜாலியாக இருக்கிற மாதிரி படுக்க வச்சுட்டு சாப்பாடும் கொடுப்பாங்க. நல்ல சாப்பாடும் கொடுத்து நல்லா ட்ரீட் பண்ணுவோம். அந்த மாதிரி அடி விழுந்தாலும் அதை சமாளித்து அவங்களும் பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு ஜூனுக்கு அப்புறம் அவங்க லைஃப் இருக்கும். ஓரளவுக்கு எல்லாம் பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த நேரத்தில் இவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் தப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ அவங்க எடுக்கிற முடிவு தான், அதாவது வந்து ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம எந்த விஷயத்தில் முடிவு எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நமக்கு பிரச்சனையோ நன்மையோ தீமையோ கொடுக்கும். ஒருத்தனுக்கு பிளானட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம சரியான முடிவு எடுப்போம், அது நல்லதாக நடக்கும், அதனால் பெனிஃபிஷியல் வரும். நம்ம தப்பான முடிவு எடுப்போம், நேரம் சரியில்லை, தப்பான முடிவு எடுப்போம், அது வந்து நமக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும், அதனால் பிரச்சனைகளை அனுபவிப்போம். அவ்வளோதான் ஜோசியம். கால்குலேஷன் தான். அவ்வளோதான் ஜோசியம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தை முடிவு எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது நல்லது. பட் யாரையுமே நம்பக்கூடாது. யார் நம்பினாலும் முக்கியமாக ஒரு விஷயம், பிஸ்னஸ் பீப்புளில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், நானும் என் பார்ட்னரும், பட் அவன் திடீர்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி. இல்லை, அவனால் பிரச்சனை வந்துச்சு, அவனால தான் இவ்வளோ நஷ்டம் எனக்கு, அவனோட முடிவால் தான் அப்படின்னு. ஸோ இப்போ இவனோட பார்ட்னர்ஷிப் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு இவங்களுக்கு அகெயின்ஸ்ட் தான் போகும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பும் முழுசாக நம்பக்கூடாது. அவங்களால தான் பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தாவே அவங்க தப்பிச்சிடலாம். பட் இதுக்கான பரிகாரங்களை பண்ணும்போது தப்பிச்சிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்ன பரிகாரம் சார் பண்ணலாம்? இது மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியில் செய்யப்பட்ட கஞ்சி உணவு அதை ரெகுலராக இவங்க ஃபுட்டில் சேர்த்துக்கணும். அதை சேர்த்துக்கிட்டாவே பெரிய அளவு பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம். அடுத்து துலாம் ராசி, அவங்களுக்கு எப்படி இருக்கும் 2026? துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு பீக் பீரியட். ஏன்னா 5ஆம் வீட்டில் ராகுவோட சஞ்சாரம், 6ஆம் வீட்டில் சனியோட சஞ்சாரம், 9ல் ஜூன் மாதம் வரைக்குமே அவங்களுக்கு வந்து 9ல் குரு இருக்கார். ஸோ அதனால் வந்து ஒரு 9ல் குரு இருக்கிறது ஒரு பீக் பீரியட் தான், நல்ல டைம் தான். எல்லா வகையிலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றங்கள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகள்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இவ்வளோ நாளாக கோர்ட்டில் கேஸ் இருந்தால் அந்த கோர்ட் இவங்களுக்கு பெனிஃபிஷியலாக மாறும். யார் எதிரிகளால் எத்தனை பிரச்சனை அவங்களெல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் அது இருக்கும். பொருளாதாரங்கள் மிகப்பெரிய உயர்வு, மக்களிடையே பிரபலம் ஆகிறது. ஓகேங்களா? நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இவங்களுக்கு அமையும்போது ஜூன் மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே வந்து இவங்களுக்கு ஒரு ஜாபில் இருக்காங்கன்னா அது அங்கே ப்ரெஷர் வர்றதுக்கும், ஹையர் அஃபிஷியலுக்கு இவங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கும், கொலீக்ஸ்னால ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்ற விஷயத்தில் எல்லாமே பெரிய பெனிஃபிஷியல் தான். நினச்சதை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான். எடுக்கிற முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படின்ற மாதிரி மற்றவங்கெல்லாம் இவங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலை தான் ஜூன் மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் சரியில்லை, அவ்வளோதான். ஒரு 70% கொஞ்சம் நார்மல் ஆகிடும். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், எல்லாத்துலேயுமே ஒரு தடைகள் வரும்.
லேட்டு, அதாவது கால தாமதத்தினால ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதில் ஏதோ ஒரு வகையில் இன்ட்ரெஸ்ட்லெஸ்ஸோ இல்லை காலதாமதம் நடக்கும். சில நேரத்தில் வந்து விரும்பத்தகாத இடமாற்றங்கள், இல்லை ஜாபில் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருப்பாங்க ஐடியில், திடீர்னு வந்து இந்த ப்ராஜெக்டில் வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு வேறு ப்ராஜெக்ட் மாற்றணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு பிடிக்காத ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம். ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே. ஆனால் இந்த டைமில் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. அதாவது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிட்டாலும் ஐயர் அஃபிஷியல் கூட ரொம்ப நெருக்கமாகிறத இவங்க ஜாபில் இருக்காங்கன்னா ஐயர் அஃபிஷியல் ரொம்ப நெருக்கமாகிறத என்னன்னா என்ன ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணிக்கணும். நெருக்கமாக தவிர்த்துட்டாலும் பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் சார் துலாமுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க துளாராசிக்காரங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுடைய மாமியார், மேரேஜ் ஆனவங்க மாமியாருக்கும், மேரேஜ் ஆகாதவங்க அவங்களுடைய சொந்த அத்தைக்கும் புடவை எடுத்து அவங்க கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். வெள்ளிக்கிழமையில வந்து அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து, பட்டு புடவை எடுத்து கொடுத்து சூப்பர் பட்டு புடவை எடுத்து கொடுத்து அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு தடவை பண்ணா போதும். ஒரு டைம் அதுவே வந்து பெரிய பெனிஃபிஷியல். ஓகே, பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தா ஓகே. ஆமாம், அத்தைக்கு இல்லை மாமியாருக்கு. மேரேஜ் ஆகாதவங்க சொந்த அத்தைக்கு, மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய மாமியாருக்கு. கனெக்ட் எப்படி செய்யறது? சுக்கிரன்னா மாமியார் அத்தையை குறிக்கும். ஓகே, அவங்களை கரெக்ட் பண்ணா அவரை கரெக்ட் பண்ண மாதிரி. ஆமாம் சார், அடுத்து விருச்சிக ராசி அண்ட் அவங்களுக்கு 2026 எப்படி சார் இருக்க போகுது? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ப்ராப்ளம். ஜூனுக்கு அப்புறம் சூப்பர்னு சொல்லலாம். ஜூன் 2026 வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எதுலையுமே முடிவெடுக்க முடியாது. அவங்க எல்லாருக்குமே வந்து மைண்டில் ஏதோ ஓடிட்டே இருக்கிற மாதிரி, நிம்மதியான தூக்கம் இருக்காது, மனசில் ஏதோ ஓடிட்டே இருக்கும், எதுலையுமே முடிவெடுக்க மாட்டாங்க, காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லாம் பெரிய லாஸ் எல்லாம் வந்திருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களாம் பெரிய லாஸ் வந்திருக்கும். சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறது, ஜாபில் இருக்கவங்க ஐயர் அஃபிஷியல் கூட பிரச்சனை, பிஸ்னஸில் என்ன தான் எடுத்து பண்ணாலும் அது முன்னேற முடியாத சூழல். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். மேரேஜ் ஆகிட்டு குழந்தை இருக்குதா, அவங்க குழந்தையால் பிரச்சனைகள் வரும், குழந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இது எல்லாத்துலேருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் வந்துடும். எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், அஃபிஷியலி அவங்களுக்கு வந்து ஒரு அப் கிடைக்கிறது, நல்ல சேல்ரி இன்க்ரீஸ் ஆகிறது, பிஸ்னஸ் இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, அதன் மூலம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது, தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபாரின்காக யாருன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபாரின் போகிறது. ஆக்சுவலி இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவங்க மதர் ஃபாதர் இருக்காங்க, விருச்சிகராங்க, அவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அதெல்லாம் சரியாகும். ஓகேங்களா? ஜூனுக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாகும். ஜூனுக்கு அப்புறம் ஒரு டாப் ராசி அப்படின்னு சொல்லலாம். பட் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான டைம் தான். கொஞ்சம் நம்ம சொல்கிற பரிகாரங்கள் பட்டு கொஞ்சம் இதுவாக, அதாவது வந்து மனசு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா டஃப் பீரியடுன்றதுனால கொஞ்சம் குழம்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு 5ல் சனி இருந்தால் குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு இன்ஸ்டேபிள் மைண்டு. ஓகேங்களா? அந்த விஷயத்தில் கொஞ்சம் சரியாக இருந்துட்டாவே ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் இல்லை. அனாதை இல்லங்கள் இருக்கும் குழந்தைகள், ஆர்பன் இல்லையா, அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு டொனேட் பண்ணணும். அந்த பண்ணுற நாள் வந்து சனிக்கிழமையாக இருக்கணும். ஓகே சார், அதை பண்ணால் போதும். அது பண்ணாவே பெரிய பெனிஃபிஷியல் உங்களுக்கு உண்டு. ஓகே சார். அடுத்த ராசி தனுசு ராசி. அவங்களுக்கு 2026 எப்படி சார் இருக்குது? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப்னா ஜூன் வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து எடுக்கிற முயற்சிகளில் தடைகள், அதே நேரத்தில் தாயோட உடல்நிலை பாதிப்பு, தாயோட கருத்து வேறுபாடு வருது. இந்த நேரத்தில் அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சொத்தில், அந்த மாதிரி வீடு நிலம் வாங்குறா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் ஓகே. அப்படியே தந்தை உடல்நிலையும் சின்ன சின்ன பாதிப்பு வரும். பட் இருந்தாலும் இவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பெருசாக ஃபீல் பண்ண வேண்டிய சூழல் இருக்காது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குருவோட சஞ்சாரம் கொஞ்சம் வீக்காக போகிறதுனால எடுக்கிற முயற்சிகள் தடைகள் அதிகமாகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு உண்டு. முக்கியமாக கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது என்ன சொல்கிறது, இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்களை, ஏன்னா சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஜூனுக்கு அப்புறம். அந்த டைம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் பகைச்சிக்கூடாது, எந்த விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக கையாளணும். அவசர முடிவுகளை இவங்க தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது.
அவங்களுக்கான பரிகாரம் சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா எல்லாருமே அவங்க மதர்கிட்ட வந்து ஒரு சனிக்கிழமை இல்லை வேலைக்கிழமையில் அவங்க மதருக்கு வந்து நார்மலாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது புடவை ஏதோ வாங்கி புடவை அந்த மாதிரி ஸ்வீட் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஓகேங்களா? அப்புறம் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோமா, அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாவே அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அண்ட் மகர ராசி அவங்களுக்கு 2026 எப்படி சார் இருக்கும்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு பீக் டைம் ஜூனுக்கு அப்புறம். ஜூனுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஹெல்த் இஷ்யூ இருக்கும், எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பட் வந்து கடன் தொல்லைகள் வரும். ஓகேங்களா? ஜூனுக்கு அப்புறம் வந்து ஏன்னா ஏற்கனவே இப்போ தான் அவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கு. வாக்கியப்படி மார்ச் மாதம் தான் முடியுது. 7.5 சனி முடிஞ்சதே மிகப்பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ குருவும் 7ஆம் வீட்டில் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், பீக் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஜூனுக்கு அப்புறம் டாப்பில் இருக்கிற ஒரு ராசியில் மகர ராசியும் ஒன்று. ஓகேங்களா? அதனால் வந்து எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வர்றது, முன்னேற்றம் வர்றது, எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள், ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை, திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, நல்ல ஜாபில் செட்டில் ஆகுறது, ஜாபில் பெரிய ப்ரமோஷன் வர்றது, இன்க்ரிமெண்ட் வர்றது, இந்த மாதிரி ஒரு சூப்பரான டைம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி இது பேங்க் லோனுக்கெல்லாம் யாரா ட்ரை பண்ணிட்டுருந்தாங்கன்னா இந்த டைமில் பேங்க் லோன் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஓகேங்களா? மற்றபடி பேச்சை குறைச்சிக்கணும். மகர ராசிக்காரங்க பேச்சை குறைச்சிட்டு செயலில் அவங்க காமிச்சாங்கன்னா அவங்கள மாதிரி சூப்பரான பலன் பெறக்கூடிய ராசி எதுவுமே கிடையாது. அண்ட் அடுத்து அவங்களுக்கான பரிகாரம் சார்? பீச்சில் போயிட்டு மெரினா பீச்சில் போயிட்டு கேஸ் பலூன் விற்குவாங்க. கேஸ் பலூன் விட்டுறணுமா? கேஸ் பலூன் இருக்குல்ல, ஆமாம் மேலே பறக்கும். ஆமாம் சார். அந்த பலூன் ஒரு லட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த பலூனை பறக்க விட்டுட்டு வரணும். அப்படியா? ஆமாம், அது பலூன் வாங்கி அதை பறக்க விட்டுடணும். எப்படி சார் அது? ஏதாவது கணக்கு இருக்கா சார்? ஒரு பலூன் தான் வாங்கணுமா இல்லை இது இத்தனை பலூன் வாங்கினா? என்னங்க, ஒரே ஒரு பலூன் போதும். மெரினா பீச்சில் போயிட்டு பலூன் வாங்கி லட்டு சாப்பிட்டுட்டு பலூன் வாங்கி பறக்க விட்டுடணும். உங்களுக்கும் அந்த பலூன்காரருக்கும் ஏதாச்சும் லிங்க்? அப்படி இல்லை, அப்படி இல்லை, இதுவும் சயின்ஸ் தான். பட் எல்லாம் சொல்லணும்னு தான் ஆசை, சில விஷயங்களை சொன்னால் காப்பி அடிச்சிருவாங்க. ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆயிருக்கா சார்? நிறைய பேருக்கு இந்த மாதிரி 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. அதாவது வந்து எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, ஒரு லாஜிக்கோடு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் லாஜிக் இருக்கும்போது அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை உங்ககிட்ட ஒரு கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க இதை விட சிம்பிள் சூப்பரான பரிகாரம்லாம் சொல்லியிருக்கோம் சார். ஒரு ஆள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற ஒரே வாரத்தில் வந்து அவர் சைலண்ட் ஆகியிருக்கிறோம். ஓகேவா? பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்துனவர்கிட்ட ஒரே வாரத்தில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கு சிம்பிள் பரிகாரத்திலே முடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? கேன்சரே சரி பண்ண முடியும் சார் ஜோசியத்தால். எப்படி சார்? பல மாத்திரை மருந்துகள், கீமோதெரப்பி. நம்ம வந்து ஜோசியத்தை மட்டும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டோன்னா உலகத்தில் இவ்வளோ பொருட்செலவு, இவ்வளோ ஆராய்ச்சி எதுவுமே தேவையில்லை. மருந்து கம்பெனிக்காரங்களாம் தேவையில்லாமல் சம்பாதிக்க மாட்டான். அதுக்காக எல்லாத்தையும் நம்மளால், ஏன்னா எப்பயுமே எந்த விஷயத்துலையும் நம்ம முழுசாக ரிசர்ச் பண்ணணும். இது ஜோசியத்தை நீ ஒதுக்கி வச்சதுனால தான் உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை. நீ ஜோசியத்தை என்னைக்கு விஞ்ஞானம் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அதை முழுசாக ரிசர்ச் பண்ணுறியோ அன்றைக்கி இந்த துறைகள், இந்த மருத்துவத்துறை மற்ற துறை எதுவுமே தேவையில்லை. இவ்வளோ கெமிக்கல் இருக்காது. இயற்கையான ஒரு வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு ஜோசியத்தில் என்ன சொல்லுது அதை கடைப்பிடிச்சு அதன்படி தான் வாழ்க்கை நடக்கும். அதில் வர்ற பிரச்சனை, நோய்களையோ இல்லை மற்ற பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு லைஃப் வாழ்ந்துட்டு போயிடலாம் சார். அடுத்து கும்பராசி 2026 எப்படி சார் இருக்கும்? அவங்களுக்கு வந்து இந்த 7.5 சனியில் ஜென்மச்சனி முடிஞ்சு வாக்குச்சனி போயிட்டுருக்கு. ஆனால் ஜென்மத்தில் ராகு வந்துடுச்சு. பட் இருந்தாலும் அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு பெரிய அளவு நெகட்டிவ் கிடையாது. ஏன் அப்படின்னா குரு வந்து 5ஆம் வீட்டிலேருந்து அவங்க ராசியவே பார்க்குறாங்க. அதனால் வந்து ஜென்ம ராகு வந்து பொதுவாகவே நெகட்டிவ். ஜென்ம ராகு ஒருத்தனை மனக்குழப்பத்திலே வச்சுட்ருக்கோம். தாயோட உடல்நிலை பாதிப்பு, எந்த விஷயத்துலையும் முடிவெடுக்க முடியாத சூழல். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும். ஆனால் இவங்களுக்கு குரு வந்து அங்கே ராகுவை பார்த்துடுறதுனால அது பிரச்சனை இருந்தாலும் அதனால பெரிய அளவு நெகட்டிவ் இருக்காது. அந்த தாட்டே இருக்காது, நெகட்டிவான தாட்டே இருக்காது. இவங்க ஓடிட்டே இருப்பாங்க. அடுத்த மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது வந்து குருவோட பார்வை அப்படின்னா அது ஒரு வெளிச்சம். ஓகேங்களா? சனியோட பார்வையோ ராகுவோட பார்வையோ இருள் இருக்கும் இடத்தில் குழப்பங்கள் நிறைந்திருக்கும். அங்கே என்ன இருக்குன்னே தெரியாது. ஓகேவா? வெளிச்சம் உள்ள இடத்துல வந்து தெளிவு இருக்கும். குரு பார்வை அப்படின்றது வந்து ராசியில் படும்போது ஒரு தெளிவான அதை என்ன, அதாவது ஒரு நிறைய நெகட்டிவான ஒரு இது இருளாக இருக்குது, அங்கே வந்து ஒரு ஒளி பட்டுச்சுன்னா அந்த இடத்துல கிளியர் ஆகிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இப்போ குருவோட பார்வை கும்பத்தில் இருக்கிறதுனால
ராகுவால் பெரிய அளவு நெகட்டிவ் பண்ண முடியாது. எல்லா வகையிலுமே ஜூன் மாதம் வரைக்கும் நினச்சதெல்லாம் சாதிக்கலாம். எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம், ஓகேங்களா, ஒரு தெளிவான சிந்தனை, எதையுமே சாதிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே இருக்கும். பட் சனி 7.5 சனின்னும் போது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம லூஸ் ஸ்டாக் விட்டு எங்கேயும் மாட்டிக்கூடாது. பொருளாதார நிலையில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், வேறு ஒன்றும் பெரிய அளவு இல்லை. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 6க்கு போயிடுவார். அப்போ வந்து அந்த ஒளி மங்கிடும், ஒளி இருக்காது இல்லையா. அப்போ 6ஆம் வீட்டில் குரு பகவான் ஜென்ம ராகு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அந்த டைமில் ஜூனுக்கு அப்புறம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் தாட் இருக்கும், எதுலையுமே முடிவெடுக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் லூஸ் ஸ்டாக் எங்கேயுமே விடக்கூடாது. வாயை வந்து அமைதியாக வச்சுக்கணும். தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்த்துட்டு உங்கள் வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதிகமாக உழைக்கணும், ஏன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணும் எப்பயுமே. ஏன்னா 6ஆம் வீடு குருன்றது வேலை. இந்த நேரத்தில் வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். கடன் வாங்கணும்னு நினச்சா கடன் வாங்கிக்கலாம். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், யாரையும் பகச்சிக்க கூடாது. ரொம்ப பொறுமை, ரொம்ப நிதானம், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கும், ஆவரேஜ் கவனமாக இருக்கும். அவங்களுக்கான பரிகாரம் சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாங்கிரி லட்டு, ஜாங்கிரி இது எள்ளுருண்டை, ஓகேங்களா, இதை வந்து இவங்க வந்து தானம் பண்ணணும். இவங்க சாப்பிடக்கூடாது. ஜாங்கிரியும் எள்ளுருண்டையும் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கணும். அது வந்து கொடுக்குற நாள் வந்து சனிக்கிழமையாக இருக்கலாம், ஓகேங்களா, இல்லை வேலைக்கிழமையாக இருக்கலாம். அது தானம் பண்ணாவே போதும். அண்ட் மீனராசிக்கு 2026 எப்படி சார் இருக்க போகுது? மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போது ஜென்ம சனி போயிட்டுருக்கு. ஜென்ம சனி பொதுவாகவே நீங்கள் வந்து 12 ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதில் ரொம்ப ஜாலியான கேரக்டர் இருக்கிற ராசி அப்படின்னா அது மீனராசி, ஓகேங்களா. அவங்க வந்து எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் ரொம்ப கூலாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஓகேங்களா. அப்படி இருக்கிற ராசியவே ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. எப்பயுமே நெகட்டிவ் தாட்டு, ஒரு பய உணர்வு, எதிர்காலத்தில் இப்படியே லைஃப் இப்படியே போயிடுமா, யாரையும் நம்பவே முடியலையே. ஏன்னா எவனை பார்த்தாலும் முதுகில் குத்துறான். நம்பிக்கை துரோகங்கள் நிறைய நடக்கும். அது உறவினர்களாலேயும் நடக்கும், நண்பர்களாலேயும் நடக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த ரன்னு படத்தில் நினைக்கிறேன், அப்போ வந்து விவேக் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஊர்லேருந்து வருவாப்பில் மாதவனை தேடி. அப்போது நான் ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கழட்டி நடுத்தரில் விட்டு போயிடுவான், ஓகேங்களா. அப்புறம் ஒரு 2000 சுற்றுவார்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அதுதான் மீனராசி. ஓகே, இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. ஆமாம், இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஏன்னா எவனை நம்புறதுன்னு தெரியல, எவன் பார்த்தாலும் நமக்கு ஆப்பு தான் வைக்கிறான். மற்றவங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் போவாங்க, ஓகேங்களா. ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு இருக்கும். அது ஜோக்காக இருக்கலாம், ஆனால் உண்மையாக அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, சீரியஸாக அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணால் 6ஆம் வீட்டில் இருக்கிற கேது மட்டும்தான். ஏன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அடி விழுது, அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது 4ஆம் வீட்டில் குருவோட இது. அதனால் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே பகையாயிருவாங்க, ஓகேங்களா. எல்லாத்துலேயும் தடை வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு புரியாத புதிரவாக தான் இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கும், ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் வந்துடும். ஜூன் மாதத்துக்கு ஒரு தெளிவு வரும். அதாவது வந்து லாங் டேர்ம் பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைனாலும் ஒரு டெம்பரவரி சொல்யூஷன். அதாவது வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து ஒரு தண்ணி தொட்டியில் முக்கி எடுக்கிறீங்க, ஓகேங்களா. அந்த நேரத்தில் அவன் முக்கி எடுக்கும்போது அவனுக்கு மூச்சு திணறிட்டே இருக்கும். அவனுக்கு வந்து அந்த உலகத்தில் அவனுக்கு 1000 குறிக்கோள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு இந்த தண்ணியிலேருந்து நம்ம வெளியே வரணும்டா அப்படி மட்டும்தான் தோணும், வேற எதுவுமே தோணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு இப்போ இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதில் எல்லாத்துலேருந்தும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிடும். லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக மாறும், ஓகேங்களா. அது வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பெருசாக கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, பயப்பட வேண்டாம். ஏன்னா 7.5 சனியில் ஜென்ம சனி கொஞ்சம் அதிகபட்சமாக ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுக்க தான் செய்யும். பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. எதையும் நம்மளால் சாதிக்க முடியும், எதையும் மாற்றிக்க முடியும் அப்படின்னு இவங்களை ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டே இருக்கணும். என்னால் முடியும், இதெல்லாம் ஒரு விஷயங்கள், இதெல்லாம் டெம்பரவரி, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தன்னை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். லைஃப் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதுக்கான பரிகாரங்களை பண்ணும் பொழுது எல்லாம் சரியாயிரும். தொழில் உத்தியோகம் எதாக இருந்தாலும் நிதானமாக செயல்படணும். அவசர முடிவுகள் இவங்க எடுக்கவே கூடாது, யாரையும் நம்பக்கூடாது.
ஓகே. அவங்களுக்கான பரிகாரம் எப்படி சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து சன்னியாசிகள் இருப்பாங்க, ஒரிஜினல் சன்னியாசி. அவங்களுக்கு வந்து ஒரு வேளை உணவு, முழு உடையும் உணவும் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து காவி உடை இருக்கு இல்லையா, அந்த காவி உடையை கொடுத்து ஒருவேளை வயிறார உணவு, வெறும் இந்த சொப்பில் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஒரு வயிறார அவனுக்கு ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இது மாதிரி பண்ணுறது நல்லது. அப்படி இருக்கிறவங்க, அவ்வளோ தூரம் போயிட்டு பண்ண முடியாதவங்க, பக்கத்தில் எங்கேயாவது கோயில்கள் இருக்குது, ஆலயங்கள், முருகர் ஆலயம் இருக்குது, அந்த முருகர் ஆலயத்தில் நிறைய யாசகம் எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க, சன்னியாசிகள். அவங்களுக்கு போயிட்டு ஒரு காவி ஆடை வந்து கொடுத்து அவங்களுக்கு உணவும் கொடுக்கறது ஒரு சூப்பரான பரிகாரம். சிறப்பு சார். அதாவது கிட்டத்தட்ட 12 ராசிக்குமே வந்து அற்புதமான லைக் பலன்களும் சொன்னீங்க, அதுக்கு பரிகாரமும் சொன்னீங்க. வெல்கம். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.